வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நாம் இன்னைக்கு பொங்கல் செய்ய போகிறோங்க. என்ன பொங்கல்னா வரகு பொங்கல். இப்போ வந்து கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்காது. ஏன்னா வரகும் அரிசி மாதிரி தான். ஸோ வரகு பொங்கல் செய்ய போகிறோம். ஒரு ஒன்லி 2 மினிட்ஸில் நீங்கள் அந்த ரெசிபி தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நான் 1½ கப்பு வரகு அரிசி எடுத்திருக்கேன். 3/4 கப்பு பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது 2யும் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு குக்கர் வச்சு நான் வந்து வனஸ்பதி தாங்க யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என் பொண்ணுக்கு நெய் ஸ்மெல்லே பிடிக்காது. அதனால் வனஸ்பதி ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து தனியாக எடுத்து பொரித்து வச்சுக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அதை தனியாக இன்னொரு பாத்திரம் செலவு பண்ணணுமேனு அந்த பாத்திரத்துலேயே தனியாக பொரித்து எடுத்து வச்சுக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 20 மிளகு அளவுக்கு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம் எடுத்து போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். நார்மல் பொங்கலுக்கு எப்படி தாளிப்பீங்களோ அவ்வளோதான். பைத்தம்பருப்பு போடுறதுனால நான் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து எக்ஸ்ட்ரா போடுறேன். போட்டுட்டு 1½ கப்பு எடுத்திருக்கேன் வரகு அரிசி. அதனால் உங்களுக்கு தண்ணி வந்து நான் 3 கப்பு தண்ணி எடுத்து ஊற்றிருக்கேன். 3 கப்புக்கு நீங்கள் 4 கப்பு 4½ கப்பு கூட ஊற்றலாம். ஏன்னா பொங்கல் தான், கொஞ்சம் குழஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. இந்த களைஞ்ச அரிசியை போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்து நீங்கள் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருந்தீங்க இல்லையா, அதை கடைசி டச்சப்பாக எடுத்து போட்டு ஒரு கலக்கு கல்லிக்கு இறக்க வேண்டியது தான். உங்களுக்கு வரகு பொங்கல் ரொம்ப சிம்பிளாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கொஞ்சம் கண்டினியூஸாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் கொடுத்து ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். சுகர் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, செரிமான பிரச்சனை, உடல் உபாதைகள் ஏதாவது இருக்குனாலோ, நரம்பு மண்டல பிரச்சனை இருந்தாலோ, அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், இது எல்லாத்துக்குமே வரகு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதனால் இதை யூஸ் பண்ணலாம். அரிசி மாதிரியே தான் டேஸ்ட் எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு மில்லட் வகையை சேர்ந்தது. அதனால் உங்களுக்கு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ சுகர் உள்ளவங்கெல்லாம் கம்மியாக குறைச்சி சாப்பிட்டு ரொம்ப சிரமப்படுறதுக்கு இதை நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலுமே வயிறு வந்து கொஞ்சம் திடமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இது ரொம்ப நல்ல உணவு. எடுத்து ஒரு வாரத்துக்கு 2 முறையாவது, எதுவுமே எனக்கு எந்த வியாதியுமே இல்லைனாலுமே கூட நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டி கூட எடுத்துக்கலாங்க. இது